எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சோககரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா எப்படி இறந்து போனாங்க, உண்மையான காரணம் என்ன, அன்று நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள், இந்த உலகத்துக்கு தெரியாத பல விஷயங்களை இன்னைக்கு ஜானகி அம்மா வீட்டில் இருந்த ஒரு பெண் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலும் ஜானகி அம்மா இறந்த அன்று அவங்க வீட்டில் நடந்தது என்ன, அந்த பெண் சொன்ன ரகசியங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெருமளவுக்கு பரபரப்பான நியூஸ், ரொம்பவே பரபரப்பாக தமிழகம் இந்தியா முழுக்கவே போயிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, ஜானகி அம்மா இறந்ததற்கான உண்மையான காரணத்தை, அந்த பெண் சொன்னதை, அன்னைக்கு அந்த வீட்டில் நடந்ததை, ஜானகி அம்மா இறந்த அன்று அந்த நாள் அந்த வீட்டில் நடந்ததை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா நம்மளை விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை விட்டு, இந்த பூ உலகத்தை விட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்தை சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூட தேவையில்லை. இப்படி இருக்கிறப்ப ஜானகி அம்மா செய்த சாதனைகள் அப்படிங்கிறது 1, 2 கிடையாது. இந்த காலத்தில் பெண்கள் பல விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜானகி அம்மா 50 வருடத்திற்கு முன்னாடியே பல சாதனைகளை ஒரு பெண்ணாக பிறந்து சாதிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணாக பிறந்து இத்தனை சாதனைகளை பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்பேற்பட்ட சாதனையில் பண்ணியிருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இந்த சாதனை எவ்வளோ பெரிய சாதனை அப்படிங்கிறத இளையராஜா போன்ற லெஜண்டுகள் சொல்கிறத கேட்கறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜானகி அம்மா 48,000 பாடல்கள் பாடினது பெரிய விஷயமா பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த 48,000 பாடல்களையும் கேட்டவன் நான், என்னால் ஒரு குறைய கூட கண்டுபிடிக்க முடியல. அதுதான் எனக்கு பெரிய விஷயம், அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை. அவங்களுடைய ஆரம்ப கால பாடல்களில் இருந்து அவங்களுடைய கடைசி கால பாடல்கள் வரைக்கும் ஒரு தெய்வத்தன்மை ஒவ்வொரு பாட்டிலையுமே இருக்குது. ஆனால் ஒரு குறைய கூட கண்டுபிடிக்க முடியல. இசை ஞானியான நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் மிகப்பெரிய லெஜண்ட்னா, என்னையும் மீறின ஒரு லெஜண்ட்னா அது ஜானகி அம்மா தான் அப்படின்னு இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜானகி அம்மா எவ்வளோ பெரிய புகழை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. இப்படி இருக்கிறப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே சொன்ன விஷயம் அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டதுனால இறந்து போனாங்க அப்படின்னு. குடும்பத்தினர் சொன்ன விஷயம் அவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டுலாம் இறக்கல, 6 மாதத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்களுடைய மகன் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னையிலிருந்து அவங்க சிரிக்கிறதே இல்லை. ஏன்னா ஜானகி அம்மா இந்த 88 வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட சிரிக்காத நாள் கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படாமல் வச்ச நாள் கிடையாது. ஆனால் அவங்களுடைய மகன் இறந்து போனதுலேருந்து ஒரு முறை கூட சிரிக்கலை. நாங்கள் கேட்டோம் அவங்க கிட்ட, ஏமா சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதற்கு அவங்க சொன்னது, என் மகன் தான் என் சந்தோஷம், என் மகனே இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதற்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டது, எப்படிமா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்கன்னு கேட்போம். என் மகன்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அன்பு மகன் இறந்து போன அப்புறம் அவங்க சிரிக்கிறதே இல்லை. அப்பயே நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண் இன்னைக்கு ஜானகி அம்மா இறந்த அன்று அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு ஜானகி அம்மா இரவு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சு, சாயங்காலம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துச்சு. அவங்களுடைய பேத்திக்கு ஒரு பிறந்தநாள் பார்ட்டி நடந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஜானகி அம்மா வரலை. முதல்ல ஒரு சில பேர் கூப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க வரமாட்டேன்னு சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மகன் இறந்ததுலேருந்து 6 மாதமாக யார்கிட்டையுமே பேசாதனால அவங்கள அதை பெருசாக எடுத்துக்கல. சரி வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க மகன் உயிரோட இருந்திருந்தா ஜானகி அம்மா வரலன்னு சொன்னாலும் அவங்கள மகிழ்ச்சி அடைய வச்சு அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஒரு முறை கூட ஜானகி அம்மாவை அவங்களுடைய மகன் தனியாக விட்டது கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய மகன் இல்லாதப்ப அவங்க பார்ட்டிலையும் வரல, தனியாக அவங்களுடைய அறையில் இருந்தாங்க. இரவு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மகன் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்கள தனியாக விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவங்களுடைய மகன் இவ்வளோ அன்பாக ஜானகி அம்மாவுடைய கடைசி காலம் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.